போன வாரம் ஒரு அருமையான வசனத்தை வாசித்தோம். இஸ்ரவேலே, நீ என்னால் மகிமைப்படுவாய் அப்படின்னு வாசிங்கல்ல. 49:3 ஏசாயா 49 அதிகாரம் 3 வசனத்தை உங்களோடு பிரசங்கித்தேன். நான் உன்னில் மகிமைப்படுவேன். இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன். தேவன் மகிமைப்படும் ஒரு வாழ்க்கை வாழ இந்த நாட்களில் கிருபை தருவாராக. நீங்கள் இன்றைக்கு ஜெபம் அதுதான் செய்ய வேண்டும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என் பிஸ்னஸில், எங்கள் ஊழியத்தில் நீர் மகிமைப்படணும். அப்படி ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. அது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமான ஜெபம். ஆண்டவருக்கு பிடித்த ஜெப குறிப்பு நிறையா இருக்குது பைபிளில். அதில் ஒன்று, என் சித்தம் அல்ல உன் சித்தம் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவங்களுக்கு ரொம்ப ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும். அடுத்த ஜெபம், ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைக்காக நான் வாழணும் அப்படின்னு யாரெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் எங்கேயோ தூக்கிடுவார், மகிமையாக வச்சிருப்பார். ஆகவே நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவர். இன்றைக்கு இந்த ஆராதனையில் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறீங்க. உங்களுடைய ஒவ்வொருவரோடு கர்த்தர் பேசி கொண்டு தான் இருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆவியானவர் தெளிவாய் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் அவர் பேசுகிறதை நாங்கள் ஆவியில் உணர்கிறோம், சாட்சிகளை கேட்கிறோம். ஆகவே இன்றைக்கு நாம் அந்த வாக்குத்தத்தத்தை மீண்டும் வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். ஏசாயா 49 அதிகாரம் 3 வசனம். அவர் என்னை நோக்கி, நீங்கள் தான் இங்கே வந்திருக்கிற எல்லாரும் அவருடைய தாசன். இஸ்ரவேலே, நான் உங்களில் மகிமைப்படுவேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாக்குத்தத்தத்தை வாக்களித்த நம்முடைய ஆண்டவர், நம்முடைய தேவன் உங்கள் மூலமாய் என் மூலமாய் மகிமைப்பட விரும்புகிறார். அவருக்கு ஒரு ஆசை, அவருக்கு அப்படி ஒரு ஆசை. என் வாழ்வின் மூலமாய், என் கிரியைகளின் மூலமாய், என் செயலின் மூலமாய் நீர் மகிமைப்படணும் அப்படின்னு ஆண்டவர் மகிமைப்படணும்னு ரொம்ப ஆசைப்படுறார். ஸ்தோத்திரம், விரும்புகிறார். நாம் நம் வாழ்க்கையின் மூலமாக மகிமை வெளிப்படுத்த நமக்கு ஒரு நல்ல பேதத்தில் எடுத்துக்காட்டு யார் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தேவனாய் இருந்த போதிலும் அவர் நம்மை போல மனிதனாய் இந்த பூமிக்கு வந்து வாழ்ந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தன் வாழ்வின் மூலமாய் பிதாவாகிய தேவனை அவர் மகிமைப்படுத்தினார் என்பதை குறித்து இன்றைக்கு வேகமாய் தியானிக்க இருக்கிறோம். யோவான் 17 அதிகாரம் 4 வசனத்திலே இந்த வார்த்தையை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 17 அதிகாரம் 4 வசனம். ஏசப்பா சொல்றாருங்க, ரொம்ப போல்டா சொல்றார், தைரியமா சொல்றார். வேற யார் இப்படி சொல்ல முடியாது. வெற்றி முழக்கத்தோடு வருகிற வார்த்தை. என்ன சொல்றாரு? பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகள் வேலைகளை செய்து முடித்தேன். வெற்றியின் முழக்கம். வெல்டன் சொல்லுங்க. அப்படின்னா வெல்டன்னா என்ன? ஓல்டன் கேள்விப்பட்டிருக்கேன். ஓல்டன் ஸ்டாப்னு. வெல்டன் அப்படிங்கிற கோஷம் ஆண்டோடைய வாயில தான் வரும். பூமியிலே நான் பிதாவை மகிமைப்படுத்தினேன், இரண்டாவது செய்து முடித்தேன் என்று சொல்லுகிற அளவுக்கு
இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தார். காரியங்களை செய்து முடிக்கிற காரியங்கள் இருக்கும்போது நிறைய வித்தியாசங்கள், நம்ம செய்கிற காரியங்கள் வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இந்த யோவான் 17:4 செய்து முடித்தேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆகவே தான் சொன்னேன், வெல்டன், செய்து முடித்தேன். பொதுவாக 3 வார்த்தை சொல்லுவார்கள். வாலிப தம்பி தங்கச்சி எழுதி வச்சுங்க, நீங்கள் எந்த இதில் இருக்கீங்கன்னு பாருங்கள். அண்டன், அண்டன் ஒன்று. இரண்டாவது ஆஃப் டன், ஆஃப் டன். மூன்றாவது இல்டன், மூன்றாவது இல்டன். நான்காவது வெல்டன், நான்காவது வெல்டன். இதை தான் இயேசு கிறிஸ்து 4வது அந்த வெற்றி முழக்கம், செய்து முடித்தேன், வெல்டன் என்று சொல்லுகிறார். சரி, அதுக்கு உள்ள முன்னாடி இருக்கிற 3ஐ நாம் பார்க்க போகிறோம். எழுதிக்கிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன? அன்டன். ரெண்டாவது ஆஃப் டன். மூன்றாவது இல்டன். வெல்டன் தான் செய்து முடித்தேன் வெற்றி முழக்கம். இந்த 3க்கு அர்த்தம் இருக்கிறது. அண்டன் என்றால் ஒன்றும் செய்யாதிருப்பது. என்ன வேலை கொடுத்தார்களோ ஒன்றுமே செய்யாதிருப்பது. சொல்லி பாருங்க, ஜீவன் தான் போகும், ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அவங்க தான் யாரு? அல்டன். வீட்டில் போய் அல்டன் கூப்பிட்றாதீங்க. சரி, என்ன வேலை கொடுத்தாலும் செய்யுமா, செய்ப்பா, உனக்கு இதை வாங்கி தரேன், உனக்கு அப்படி செய்கிறேன், என்ன சொல்லி கொஞ்சி பாருங்க, ஒரு வேலையும் நடக்க. இரண்டாவது ஆப்டன், பாதி. என்னங்க? பாதி. வேலை செய்கிற மாதிரி ஆரம்பித்து ஆனால் முடிக்கிறது கிடையாது. வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க, இருக்கிற 2 ரூமில் ஒரு ரூம் தான் கூட்டியிருப்பாங்க, அவ்வளோதான். அடுப்பில் பால் வச்சுருப்பாங்க, அவ்வளோதான், ஆள் காணாமல் போயிடுவாங்க. அடுப்பில் அடுத்த நேரம் போய் பார்க்கும்போது பால் சட்டியில் இருக்காது, எல்லாம் ஆவியாக போயிருக்கும். என்ன சொல்லிட்டுருக்கிறேன்? பாதியிலேயே விட்டு போயிடுவாங்க. வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, பாதியிலேயே விட்டுட்டு போயிடுவாங்க. அதை முழுமையாக செய்து முடியும். அதுதான் ஆப்டன். மூன்றாவது இல்டன் என்றால், ஏண்டா இந்த ஆளுகிட்ட வேலை கொடுத்தோம், இந்த மனுஷங்கிட்ட இந்த பொறுப்பு கொடுத்தோம், இந்த பையன்கிட்ட இந்த வேலையை சொன்னமே அப்படின்னு தலையில் அடிச்சுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அவர்கள் பாதியும் செய்ய மாட்டாங்க, முழுவதும் செய்ய மாட்டாங்க. நம்ம மறுபடியும் அவங்ககிட்ட கொடுத்த வேலையை புதுசாக செய்கிற மாதிரி இருக்கும். ஆகவே நாம் அவனிடம் கொடுக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, நம்மளே நல்லா செஞ்சு முடிச்சிருக்கலாமே அப்படிங்கிற அளவுக்கு இல்டன் அறகுறை சரியாய் செய்யாமல் போய்விடுவார்கள். நான்காவது தான் வெல்டன். அப்படி என்றால் வெல்டன் ஒரு மாதிரி சொல்லக்கூடாது. 3 டல்லா சொல்லுங்க, வெல்டனை நல்லா சொல்லணும். சொல்லுங்க. சொல்லும் போதே கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். நீங்களும் முற்று பெறாத காரியங்களை செய்து முடிப்பீர்கள். அதுக்கு தான் சொல்றோம், வேற ஒன்றும் இல்லை. 4வது வெல்டன் என்றால், என்ன வேலை கொடுக்கப்பட்டதோ அதை மிக நேர்த்தியாய் மிக சிறப்பாய் செய்து முடிக்கிறது. ஆமென். இது ஜீசஸுடைய லைஃப்பில் நீங்கள் பார்க்கலாம். அது நமக்கு டீச் பண்ணுகிறது. ஆண்டவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு மாடல் இயேசு தான், நம்முடைய அடிச்சூடு இயேசு தான். அவர்கிட்டருந்து தான் அந்த வெல்டன் பார்க்க முடியும். ஆகவே தான் யோவான் 17:4 இந்த வார்த்தையை சொல்லுகிறார். வெல்டன், பிதாவே, அழகாக செஞ்சு முடிச்சிட்டேன்,
அப்படி சொல்ல கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கிருபை தருவாராக. அவருடைய வாழ்க்கை போல உங்களுடைய வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை கர்த்தர் மாற்றுவாராக இந்த ஆராதனையில். ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே நாம் இதை வாசிக்கும் போது, பிதாவே, பிதாவாகிய தேவனே, நீர் எனக்கென்று செய்ய நியமித்த எல்லாவற்றையும் ஒன்று கூட தவறாமல் செய்து முடித்தார். அதனால தான் தைரியமாய் சொல்ல முடிந்தது, நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் வாழ்க்கையில் நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், அவர் கொஞ்சம் கூட எங்கேயும் சுயநலமாக செய்யலை, தனக்கென்று எதையுமே செய்யலை. முழுக்க முழுக்க பிதாவின் சித்தத்தையே செய்து முடித்தார். அவருக்குன்னு ஆசை இருந்தது, அப்பா அம்மாவுக்கு செய்யணும், ஏதேதோ செய்யணும்லாம். ஆனால் முழுக்க முழுக்க பிதாவின் சித்தத்தையே செய்தார். சுயநலமாக எதையும் செய்யவில்லை, பிதாவுக்குரிய காரியத்தில் அதை செய்தார். ஆகவே தான் இயேசு சொன்னார், பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய இப்படி சொல்லும்போது நீங்கள் வசனத்தை முடிக்கணும். இந்த ஊமை ஜாடை காட்டும் போதே, பிதாவின் சித்தம் செய்வதே என் சாப்பிட்ற வேலை, அதுதான் எனக்கு சாப்பாடு, அதுதான் எனக்கு விருந்து அப்படின்னார். அதற்காக தான் அந்த பூமிக்கு அனுப்பப்பட்டேன். என் நோக்கம், அந்த பூமிக்கு வந்த நோக்கம் பிதாவின் சித்தம் செய்ய. இந்த சபையிலே, உங்க குடும்பத்திலே உங்களை வைத்திருக்க நோக்கம் பிதாவின் சித்தம் செய்ய, செய்து முடிக்க. ஆமென். நாலாவது என்ன மறந்துடாதீங்க, என்ன? வெல் டன். முடிக்க, செய்து முடிக்க. கல்லறை தோட்டம் வாங்குவதில் எவ்வளவு ஆர்வமாக ஜெபம் பண்ணி, பிரயாசப்பட்டு, தியாகம் பண்ணி, அழுது புலம்பி, கத்திட்ட கேட்டதை விட அதிக லட்சம், பல கோடி கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் நம்ம கையில் தந்தார். ஆனால் இப்போது இல்லாத, செய்து முடிக்காதது போல் இருக்கிறது. ஆனாலும் கர்த்தர் எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை தந்திருக்கிறார். ஆண்டுடைய வருகை தாமதிக்குமானால் நாம் மீண்டும் கல்லறையை இந்த திருப்பூரில் வாங்கிய தீர்வோம். ஆமென். நேற்று ஒரு பாஸ்டர் சொல்கிறாங்க, பாஸ்டர் உங்கள் சபையில் யாராவது இறந்துட்டா ஒரு அருமையான கல்லறை இருக்குது, எனக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்கள். ஆத்துப்பாளையத்தில் ஒரு நல்ல கல்லறை இருக்குது, அங்கே அடக்கம் பண்ணுவதற்கு நான் எல்லா முயற்சியும் எடுப்பேன், நான் முன்னாடி இருந்து செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த கல்லறையில் நம்ம கொண்டு போக கஷ்டமாக இருக்கு. ஆகவே இது செய்து முடிக்கலைங்கிற ஒரு மனதில் ஒரு கவலை எனக்கும் பாசமாக. எங்கள் வீட்டில் உட்காந்து நாங்கள்லாம் பேசும்போது, ஏஞ்சல் சாமெல்லாம் பேசும்போது அது எங்களை அழுத்துது. ஆனால் இன்றைக்கு எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்த வசனத்தின்படி நாம் அதை, அந்த காரியத்தை செய்து முடிக்க போகிறோம், தேவநாம மகிமைக்காக. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? அல்லேலூயா. ஆகவே நான் சுயமா எதையும் செய்ய மாட்டேன். இயேசு சொல்றார், நான் சுயமா எதையும் பேச மாட்டேன். ஆனால் இந்த வார்த்தையில் அவரால் தைரியமாய் சொல்ல முடிந்தது என்றால், இயேசுவை பின்பற்றுகிற நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் கர்த்தரை மகிமைப்படுத்த நம்பர் 1, முதலாவது ஸ்தோத்திரம் பார்க்க போகிறோம். நம்முடைய கிரியைகள் மூலமாய், நம்முடைய செய்கையின் மூலமாய், நாம் நல்ல நடக்கையின் மூலமாய், நம்முடைய நல்ல குணத்தின் மூலமாய் ஸ்தோத்திரம் பிதாவை மகிமைப்படுத்த வேண்டும். ஃபர்ஸ்ட் 1, முதல் எப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பிதாவை மகிமைப்படுத்தலான்னு சொல்லி, முதலாவது மத்தேயு 5:16 நம்ம எல்லாரும் படிச்சிருக்கிறோம், நல்ல தெரிந்த வசனம். குறிக்காதவர்கள் இது ரொம்ப முக்கியமாக குறித்து வைக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு அவசியமான விசுவாச பிள்ளைகள் எல்லாரும், விசேஷமாக ஊழியத்தில் முன்னாடி இருக்கிற நீங்கள்லாம் இந்த வசனத்தை கவனமாக படிக்கணும். மத்தேயு 5:16 இவ்விதமாய் மனிதர்கள், இந்த புறஜாதிகள், நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் நம்முடைய நற்கிரியை, நல்ல காரியங்களை பார்த்து, நல்ல நடக்கையை பார்த்து, நல்ல பேச்சை பார்த்து, நல்ல செய்கையை பார்த்து, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுள். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக. ஆமென். எங்க பாஸ்டர், நாங்கள் எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம், எங்கள் குடும்பம் இப்படி இருக்கே,
எப்படி போய் சத்தியம் சொல்ல, எங்கள் குடும்பம் இப்படி இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுவார், வெளிச்சமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. தேவன் நாம மகிமைப்படுவார். இயேசுவை பற்றி ஒரு அருமையான வசனம் இருக்கு. அப்போஸ்தலர் 10:38. அவர் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு நன்மை செய்கிறவராய், இல்லைங்க, நன்மை செய்கிறவராய். நான் கொஞ்சம் சொல்லுவேன், நீங்க முடிக்கணும். நன்மை செய்கிறவராய், எங்க போனாலும், எந்த வீட்டுக்கு போனாலும், அவர் எந்த தெருவில் போனாலும் நன்மை செய்வார். ஒரு தீமையும் அவர் செய்தார் என்று சரித்திரத்தில் இல்லை. யாரும் அவரை குறித்து சொல்ல முடியாது. தேவன் அவரை பரிசுத்த ஆவியினால் நிறைத்தபடினாலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். எங்கு போனாலும் என்ன செய்வார்? நன்மை செய்வார், தீமை செய்ய மாட்டார். அவருடைய பேச்சில், அவருடைய கிரியையில் ஒரு நல்லது நடக்கும். இதுவரைக்கும் அப்படி நம்ம வாழ்க்கையில் இல்லையா? இன்றைக்கு இந்த ஆராதனையில் கர்த்தர் அந்த அனுபவத்தை தருவாராக. உங்களை அப்படிப்பட்ட அபிஷேகத்தால் நிரப்புவாராக. என்ன நல்ல பாட்டு பண்ணீங்க, பறந்து பறந்து மேலே மேலே. கர்த்தர் உங்களை பறக்கிற அனுபவத்துக்கு கொண்டு போவாராக. இப்போ நம்ம அப்படியே ரெக்கை உடைந்து கிடப்பது போல நம்முடைய குடும்ப ஆவிக்குரிய வாழ்க்கை, கர்த்தர் தந்த தாளந்துகள் ஒன்றும் செயல்படாமல் முடங்கி இருக்கிற உங்களை கர்த்தர் எழுப்பி பறக்க வைப்பாராக. ஆமென். நன்மை செய்கிறவர்களாய் உங்களை மாற்றுவாராக. யாரும் இயேசுவால் பாதிக்கப்பட்டேன் என்று யாரும் சொல்ல முடியாது. இந்த இயேசுனால நாங்கள் பாதிக்கப்பட்டோம் என்று ஒருவரும் சொல்ல முடியாது. மனிதர்களால் கைவிடப்பட்டவர்கள், வியாதியின் பிடியிலே சிக்கி தவிக்கிறவர்கள், மரணத்துக்கேதுவான வியாதியிலே மரணப்படுக்கையிலே படுத்திருந்தவர்கள், உடல் உறுப்புகளிலே பாதிக்கப்பட்டவர்கள், எல்லாருக்கும் கர்த்தர் நன்மை செய்தார். அந்த வசனத்தில் மேலே நீங்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 10:38. இப்படி அநேகருக்கு நன்மை செய்து நற்கிரியின் மூலமாய் யாரை மகிமைப்படுத்தினார்? யாரை மகிமைப்படுத்தினார்? சத்தமா சொல்லுங்க. யாரை மகிமைப்படுத்தினார்? பிதாவை மகிமைப்படுத்த. அந்த வார்த்தை உங்க வாயில வரணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பிதாவை அப்படி சொல்லும் போதே உங்களுக்குள்ள இன்றைக்கு செய்கைகள் மாறும், நம்முடைய நடக்கைகள் மாறும், பேச்சுகள் மாறும். ஆமென். பிசாசு சொல்லி காட்டுவான், நீ எல்லாம் அவ்வளோதான், முடிஞ்சது, உன் வாழ்க்கை முடிஞ்சது, ஊழியம் முடிஞ்சது, நீ அவ்வளோதான், நீ நிறைய பாவம் செஞ்சிட்ட, நீ ஒன்றும் பயன்பட முடியும். நான் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மகிமைப்பட போகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். பேதுரு மறுதளிச்ச பின்னாடி அவ்வளோதான் அப்படின்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க சீசர்கள்லாம். ரொம்ப எதுக்கு எடுத்தாலும் முன்னாடி நிற்பான் அவன், அவ்வளோதான் அப்படின்னு நினச்சாங்க. ஆண்டவர் உடனே உயிர்த்தெழுந்த உடனே பேதுருவை தேடி போகிறார், அவனோட பேசுகிறார். சரி, அப்பாவது ஒரு வாய்ப்பு தந்தாரே, முன்னாடி வரலாம். இல்லை இல்லை, மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டான், பின் வாங்கிட்டான், பழைய பாவத்துக்கு போயிட்டான். பழைய பாவம்னு அப்படி சொல்கிறேன்னு கேட்காதீங்க. அதாவது மீன் பிடிக்கிறதுனா பழைய நிலைமைக்கு, பழைய பாவம், பழைய வாழ்க்கைக்கு போயிட்டான். உயிர்த்தெழுந்த உடனே ஒரு மன்னிப்பு கொடுத்தாரு, அதை கூட மறந்து போகிறான். ஒரு வாய்ப்பை கொடுத்தாரே, மறந்து போகிறான். ஆனாலும் ஆண்டவர் விட்டாரா? விடவே இல்லை. நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவு தூரம் போனாலும் கர்த்தர் விட மாட்டார். நீங்களும் நானும் எவ்வளவு தூரம் கர்த்தரை விட்டு விலகி போனாலும் கர்த்தர் ஒரு நாள் நம்மை விட மாட்டார். ஏன்னா நம்ம மேல ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார், ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். என்ன என்றால், பிதாவின் நாமம் உங்கள் மூலமாய், உங்கள் வாழ்க்கை மூலமாய், உங்களுடைய கிரியைகள் மூலமாய், உங்களுடைய செய்கையின் மூலமாய் மகிமைப்பட வேண்டும், மகிமைப்பட வேண்டும். அது நிச்சயமாய் நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். உங்களுடைய கண்ணீருக்கு கர்த்தர் பதில் தருவார். பல நாள் ஏக்கத்துக்கு கர்த்தர் பதில் தருவார். என் பிள்ளைங்க இப்படி, என் கணவன் இப்படி இருக்கிறார், என் மனைவி இப்படி இருக்காங்களே, என் சர்ச் இப்படி இருக்கே என்று கலங்கின உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா, glory to God. இப்படி அநேகருக்கு நன்மை செய்து கிரியைகள் மூலமாய் அவர் மகிமைப்படுத்தினார். பிலாத்துக்கு முன்பாக போய் நிற்கிறார், காய்பாவுக்கு முன்பாக நிற்கிறார். ஆண்டவர் அவரை நிறுத்தி, அங்கே நிறுத்தப்பட்ட போது அநேக பொய் சாட்சிகள், என்னங்க, அநேக பொய் சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள்.
இப்போ ஒரு 16 பேர் எழும்பியிருக்காங்களாம். ஏதோ பண்ணி பார்த்தோம், ஒன்றும் நடக்கலை என்று ஒரு 16 பேர் பரமானந்தத்தை குறித்து நாங்கள் சாட்சி சொல்லுகிறோம் என்று அவர்கள் எழும்பியிருக்கிறார்கள். அந்த 16 பேருக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த 16 பேரையும் நான் பேர் வாசித்திருக்கிறேன், வாசித்திருக்கக்கூடாது. இப்போ அவர்கள் நம்முடைய சபைக்கு மீண்டு வந்தால் ஏற்றுக்கொள்வேன். அவர் சொல்லியிருக்காங்க, அந்த 16 பேர் நாங்கள் சாட்சி கொடுக்க வரோம். அந்த மாதிரி அன்னைக்கு ஆண்டவர் நிற்கிறாரு, ஏராளமான சாட்சிகளை கொண்டு வந்து பேச வைக்கிறாங்க. எல்லாமே பொய் சாட்சிகள். அந்த சாட்சிகளில் உண்மை இல்லை. எதுவும் அவர் மேல் தீர்ப்பளிக்க முடியாத நிலைமையில் போயிற்று. நமக்கு இந்த பூமியிலே வாழ கர்த்தர் நல்ல வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் எல்லாரும் அவர் இயேசு எப்படி நன்மை செய்கிறவராய் அவருடைய செய்கைகள், அவருடைய கிரியைகள், அவருடைய பேச்சுக்கள் இருந்ததைப் போல நம்மை மாற்றுவாராக. பாட்டு பண்ணும் மாற்றம், ஆராதனை முடிவில் மாறணும், மாற்றம் வரும் என்றெல்லாம் பாடியிருக்கிறீங்க. ஆகவே நிச்சயமாய் நான் இயேசுவை போல மாறுவேன். சத்தம் ஆமேன் வராது. ஏன்னா அவரு போல நம்ம இருக்க முடியுமா நீங்கள் நினைக்கிறீங்க. சத்துரு அப்படி தான் காதில் பேசுவோம். இல்லை இல்லை, இயேசுவை போல நான் மாறுவேன், இயேசுவை போல நான் பேசுவேன், இயேசுவை போல நான் நடப்பேன், இயேசுவை போல நான் வாழ்வேன், இயேசுவை போல செயல்படுவேன். அப்படி சொல்லும் போதே கர்த்தர் கிரியை செய்வார், அப்படி மாற்றுவார். சும்மா வந்துட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா ஒன்றும் அப்படியே தான் இருப்பீங்க. அறிக்கை பண்ணுங்கள், வாயை விட்டு பேசுங்கள், கர்த்தர் அப்படியே மாற்றுவார். அதற்கு தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே மனிதனாய் வந்தார். அவர் தெய்வமாய் வந்திருக்கலாம், தெய்வமாய் வந்துட்டு தெய்வமாக போயிருக்கலாம். ஏன் மனிதனாய் வந்தார்? நாம் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். பாவத்திலே சிக்கொண்டிருக்கிற, சில கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிற, வெளியே வர முடியாமல் பிசாசு போராட்டத்தில் போராடி கொண்டிருக்கிற உங்களுக்கு உதவி செய்யதான் இயேசு சோதிக்கப்பட்டார், பாடுபட்டார், இந்த பூமிக்கு வந்தார். நான் உதவி செய்ய ரெடியாக இருக்கேன்ப்பா என்று அவர் ரெடியாக இருக்கிறார். நீங்கள் இன்றைக்கு விடுதலை பெற போறீங்க. ஆமென், ஸ்தோத்திரம். யார் என்னால் எப்படி வாழ முடியும் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. இந்த பாவத்தை என்னால் விட முடியல அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவர் உதவி செய்ய ரெடியாக இருக்கிறார், அதிலிருந்து விடுதலை தர ரெடியாக இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். நம்முடைய கிரியைகள் நல்ல கிரியைகளாக இருக்க வேண்டுமானால், நம்முடைய பேச்சுக்கள் நல்ல மாற்றம் வர வேண்டுமானால் ஒரே ஒரு வழிதான். 1 கொரிந்தியர் 10:31 சோதிக்கப்படுகிற நமக்கு அவர் அந்த சோதனையிலிருந்து தப்பித்து போகும்படியான, அதை தாங்கவும் தக்கதாகவும் அதை தப்பித்து போகும்படியாகவும் நமக்கு ஒரு வழியை உண்டாக்குகிறார் என்று இந்த வசனம். ஆகவே இந்த வசனத்தை வாசிக்கும் போது உங்களுக்குள்ள தைரியம் வரட்டும். இனி மறுபடியும் கர்த்தர் பழைய நிலைமைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்துவார். ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்டு இருந்த அந்த உற்சாகம், எழுப்புதல். ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 10:31 1 கொரிந்தியர் 10:31. நீங்க எதுமா படிக்கிறீங்க? நான் 31 சொன்னேன். சரி, ஆகையால் நீங்கள் எதை செய்தாலும், அப்படின்னா நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாய் செய்யணும். ஆமென். இப்போ நீங்க ஒரு விருந்துக்கு போறீங்க, அங்கே உங்களுக்கு முன்னாடி சாப்பிட வைக்கிறாங்க. ஸ்தோத்திரம். அதோட சேர்ந்து ஒரு பாட்டிலும் வைக்கிறாங்க. பாட்டில்னா தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போது எதை புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும், இதை நான் குடித்தால் தேவநாமம் மகிமைப்படுமா? மகிமைப்படுமா? சொல்ல, மகிமைப்படுமா? இங்கே தான் இருக்கீங்களா? சரி. இந்த வசனம் படிக்கும்போதே நமக்குள்ள ஒரு பயம், நான் இதை செஞ்சால் கர்த்தர் மகிமைப்படுவாரா? இந்த விசேஷத்துக்கு போய்
கெடா வெட்டுக்கு ஒரு புடி பிடிச்சா மகிமைப்படுவாரா? ஒரு குலதெய்வத்துக்கு பொங்க வைக்கிறாங்க, அங்க போய் பொங்கல் சுட சுட நெய் பொங்கல் சாப்பிட்டால் தேவநாமம் மகிமைப்படுமா? நீங்க சொல்ல வேண்டாம், மனசுல வச்சுங்க. நம்ம எதை புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும், ஆமென், அதுக்காக உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? நம்ம நிச்சயம் அந்த ஆராதனை அப்படி ஒப்பு கொடுப்போம். எதை செய்தாலும், ஆமென். கொலோசியர் 3:24, கொலோசியர் 3:24, எதை செய்தாலும் மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று, தேவனுக்கென்று, எதை செய்தாலும் மனுஷனுக்கென்று, முகதாட்சணியத்துக்காக, புகழ்கிறதுக்காக, அடுத்த பார்வைக்காக, பாசு பார்க்கிறார் என்பதற்காக செய்யாமல் கர்த்தருக்கென்று, கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய், அதை கவனிங்க, மனப்பூர்வமாய். அதுதான் சத்தமா சொல்லுங்க, பின்னாடி சத்தம் வரட்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்குன்னு செஞ்சீங்கன்னா மனப்பூர்வமா செய்யணும். ஆராதிச்சா மனப்பூர்வமா ஆராதிக்கணும். கொடுத்தா, கர்த்தர் கொடுத்தா மனப்பூர்வமா, கட்டாயமா வெசனப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இல்லை, மனப்பூர்வமா கொடுக்கணும். ஊழியம் செய்தா மனப்பூர்வமா செய்யணும். யாரோ பார்க்கிறதுக்காக செய்யக்கூடாது. எதை செய்தாலும் மனிதனை பிரியப்படுத்த அல்ல. அப்படின்னா நீங்கள் படித்தாலும் எதுக்காக படிக்கணும்? நீங்க எதுக்காக படிக்கணும்? டாக்டராக. நீங்க எதுக்காக படிக்கணும்? வக்கீலுக்காக. நர்ஸு, அம்மா வெரி குட், சூப்பர். நம்ம சர்ச்சுக்கு ஒரு நர்ஸ் இருப்பதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பப்போ அம்மா என்னை பிளட் செக் பண்ணிக்கங்க, அப்பப்போ வந்து நர்ஸுக்காக. எதற்காக படிக்கணும்? என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன், பாஸ்டர் வந்து என் குடும்ப கஷ்டத்துக்காக நான் படிக்க வைக்கிறேன், கடன் வாங்கி படிக்க வைக்கிறேன், என்னமோ கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையா படிக்கணுமாம்மா. எதை செஞ்சாலும் கர்த்தருக்காக படிக்கணும். எப்படின்னா, நீங்க டாக்டர் கிட்ட போறீங்க. சில மாதங்களுக்கு முன்பாக என் பேரனை தூக்கிட்டு நாங்கள் ரேவதி ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அவன் தண்ணி குடிச்சோடனே புறக்கு என்னமோ சொல்லுவாங்க, புறை ஏறிடுச்சு. அவன் ஒரு மாதிரி ஆயிட்டான். அவர் வேற வெளிநாட்டில் இருக்கிறார், படிக்க போயிருக்கிறார். அப்பா பாஸ் ஜோயல். எங்களுக்கு பயம் வந்து உடனே தூக்கிட்டு அலறிட்டு ஓடுறோம், அழுதுட்டு. போன உடனே டாக்டர் அம்மா என்ன சொல்லணும்? ஒன்றும் இல்லை, சரியாயிரும், ரெஸ்ட் எடுத்தா, இந்த மருந்து கொடுத்தா ரெடி ஆகி, அப்படியெல்லாம் சொல்லணும். எங்களை தனியாக டாக்டர் அம்மா கூப்பிட்றாங்க, தனியாக பேசணும். அப்படி தனியாக பேசணுன்னா நீங்கள் ரெடி ஆகிக்கணும். அப்புறம் உள்ள போனேன், நுரையீரலுக்குள்ளே தண்ணி நிரம்பிருச்சு, அதை எடுக்கணும், 2 நாள் இருக்கணும் அப்படின்னாங்க. எங்களுக்கு தெரியுது இது ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த அவங்க பயப்படுத்தின அந்த வார்த்தை இருக்கே, அந்த அம்மா சொன்ன வார்த்தை, முதலே அழுதுட்டு பயந்து நிற்கிறோம். இதை போட்டாங்க பாருங்க. நாங்கள் உடனே சொன்னோம், இல்லை இல்லை அவங்க அப்பா வெளிநாட்டில் இருக்க, ஒரு ஃபோன் பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ கேட்குறோம் அப்படின்னு கிளம்புனா, அப்படின்னா கையெழுத்து போட்டு போங்க, ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னவா. அப்போ உடனே சொன்னோன்னே சரி சரி, அந்த பயம் வரும் பாருங்க, இன்னொரு பயத்தை போடுறான். இந்த டாக்டர் அம்மாவுக்காக ஜெபிக்கிறேன், வெளியே போகாதீங்க, நான் வேணா கையெழுத்து போட சொல்கிறீங்க, போட்டால் ஏதோ ஒன்று ஆகிட்டா எனக்கு கேட்கக்கூடாது, நாங்கள் தைரியமாக போடுங்கம்மான்னு போட்டு உடனே எடுத்துக்கிட்டு இங்கே பழைய பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட பாலத்துக்கு கீழே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. இங்கே பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி பழைய பஸ் ஸ்டாண்டு ஏஎம்சி, தேங்க்யூ. அங்கே போனால் டாக்டர் பார்த்துட்டு குழந்தைய பார்த்துட்டு, ஒன்றும் இல்லைங்க நல்லா இருக்கான், ஏங்க போங்க வீட்டுக்கு, மாத்திரையும் இல்லை மருந்து இல்லை, சந்தோஷமாக வீட்டுக்கு சந்தோஷமாக திரும்பி வந்துட்டோம். அந்த அதிர்ச்சியை கேட்டு பயந்து அங்கே இருந்திருப்போமானால் கண்டிப்பாக 1 லட்சம் பீஸ் வாங்கியிருப்பாங்க. நான் அடித்து சொல்கிறேன், ஒரு 50,000 பீஸ் வாங்கியிருப்பாங்க. குழந்தைய
ட்ரிப்ஸை ஏற்றி, ஏன்னா ஒன்றும் இல்லை, ஆனால் ட்ரிப்ஸை ஏற்றி. போன வாரம் ஒரு பாஸ்டர் சொல்கிறார், ஒரு பாடியை ஐசி வார்டில் வச்சு 2.5 லட்சம் வாங்கிட்டாங்களாம். செத்த பாடியை உள்ளே வச்சு, உயிர்ப்பு இல்லாத அந்த பாடியை வச்சு 2.5 லட்சம் பில் பண்ணியிருக்கான். அப்போ கவனிங்க, இப்போ ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இந்த ஆஸ்பத்திரியினால் பாதிக்கப்பட்டு இருக்கிற நம்ம எல்லாரும் நம்ம என்ன நினைக்கணும்னா, அடுத்தது என் பிள்ளை என் பேத்தி டாக்டருக்கு படித்து இந்த நல்ல கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு உதவி செய்யணும். அல்லேலூயா. எதை செஞ்சாலும் கர்த்தருக்காக, மகிமைக்காக. அப்படி செஞ்சா கர்த்தர் நாம மகிமைப்படுமே. இந்த டாக்டர் பாருங்க, என்னால் ஃபீஸ் கட்ட முடியல, இந்த டாக்டரம்மா, இந்த டாக்டர் ஐயா இருக்கிறத கொடுத்துட்டு போங்கன்னு சொல்கிறாரு, கண்டிப்பாக ஃபீஸ் கட்டணும்னு சொல்லலை, அப்புறம் வந்து கட்டுங்கன்னு சொல்லலை, ஜெபம் பண்ணி அனுப்புகிறாரு. அப்படி உங்கள் பிள்ளைகள் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படணும். இப்போ புரியுதா? எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக. படித்தாலும், நர்ஸுக்கு படித்தாலும் எதுக்காக? எங்கள் அப்பா எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நான் சம்பாரிச்சு எங்கள் அப்பா அம்மாவுக்கு மெத்த வீடு கட்டி தருவேன், கார் வாங்கி தருவேன், அதுக்காகவா? இல்லை, ஏதோ கஷ்டப்படுற ஏழை மக்களுக்காக. ஒரு இன்ஜெக்ஷன் போடும்போது அவங்க ஜெபத்தோட, தைரியமா இருங்க, ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு நல்ல சுகம் தருவார், சுவிசேஷத்தையும் சொல்லி ஊசி ஏற்றும் போது வசனத்தை ஏற்றி, ட்ரிப்ஸ் இறங்கும் போது இயேசுவின் ரத்தத்தையும் உள்ள இறக்கி, அல்லேலூயா. அப்படி அதுதான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். இப்போ புரியுதா? நம்ம பிள்ளைங்க எதை படித்தாலும் கர்த்தருடைய நாமத்துக்காக படிக்கணும். அதுக்காக நான் அந்த காரியத்தை சொல்கிறேன். ஆகவே நான் யார் தெரியுமா, என் பிள்ளை எவ்வளோ படிக்கிறா தெரியுமா, எங்கே வேலை செய்கிற தெரியுமா, காட்டுறதுக்காக படிக்க வைக்காதீங்க. எதை செய்தாலும் மனிதன் பார்க்கிற மாதிரி இல்லை, அவங்க மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல, மற்றவர்களை மெச்சிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல, எதை செய்தாலும் மனப்பூர்வமாய், எதை செய்தாலும். அந்த மனப்பூர்வம் வரமாட்டேங்குதே, மனப்பூர்வமாய், அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். கர்த்தருக்கென்று செய்யுங்கள். நாம் கர்த்தருக்கென்று செய்ய முற்படும் போது நிறைய வாழ்த்துக்கள் வரும், நிறைய புகழ் வரும். கர்த்தருக்காக ஏதாவது செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கிரெடிட்டெல்லாம் நிறைய வரும். அதெல்லாம் இயேசுவுக்கு போய் சேரணும். அந்த மகிமையெல்லாம் நீங்கள் எடுத்துடக்கூடாது, அவருக்கு போய் சேரணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்யுங்கள், உண்மையாய் செய்யுங்கள். சமீபத்தில் ஒரு சம்பவத்தை போன வாரம் ஒரு பிரதர் சொன்னாங்க, ஜேபி அவர் சொன்னாங்க. அவர் சொன்ன மாதிரி எனக்கு சொல்ல வரல, ஆனாலும் சொல்ல அந்த தூண்டுதல் வர்றதுனால சொல்கிறேன். அவர்கிட்ட ஒரு முறை கேட்டுக்குங்க. சரி, அவர் சொன்னால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கே இருக்கிறார்? ஆமாம், சிலர் என்ன வேலை செஞ்சாலும் சர்ச்சுக்குள்ளே இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. வசனம் கேட்கணும். இடம் இல்லையோ? எத்தனை பேர் அப்படி வெளியே இருக்கிறீங்க? எத்தனை பேர் அப்படியே சத்தம் கேட்கிறதா? நாளைக்கு அடுத்த வாரம் டிவி ஒன்று வெளியே வச்சிடலாம். ரைட். சரி. ஒரு தம்பி, கிராமத்து தம்பி ஆடு மேய்க்கிற போனானா. எனக்கு கொஞ்சம் சொன்ன மாதிரியே சொல்ல வராது, இருந்தாலும் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு. ஆடு மேய்த்துட்டு இருந்தானா, ஏராளமான ஆடுகள் வெளிநாட்டில், துபாய் எங்கேயோ ஒரு ஏரியா. அப்போது அந்த வழியாக அந்த நாட்டு அதிகாரி, அந்த நாட்டு அரசர் அந்த வழியாக வரும்போது அந்த ஆடுகளை பார்த்துட்டு அந்த தம்பியை பார்த்து கேட்டாராம், அப்பா ஒரு ஆடு கொடுப்பா, உனக்கு நிறைய காசு தரோம், நீ சொல்கிற விலையை விட அதிகமாக தரோம், 1000 ரூபாயா, நான் 10,000 தரோம், ஒரு ஆட்டை கொடுப்பா அப்படி கேட்டாங்களாம். அவன் சொன்னானா, தாராளமாக தரேன், இத்தனை ஆடுகளில் ஒரு ஆடு கொடுத்தா எங்கள் ஓனர் கண்டுபிடிக்க முடியாது, அவர் இங்கே ஒன்றும் பார்த்துட்டு இல்லை, நான் காட்டுக்குள்ளே இருக்கிறேன், ஆனாலும் மேலே ஒருத்தர் கண்ணு மறைக்க முடியாது, அவருக்கு தெரியாமல் நான் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாராம். யாரு? படித்த பட்டதாரி இல்லை, படிக்காத ஒரு. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் படிக்கலை, நான் படிக்கலை அப்படின்னு நினைக்கிறீங்க. இந்த படிக்காத அந்த தம்பிக்கு தெய்வ பயத்தை பாருங்க. ரொம்ப ஓவராக படிக்க டிகிரி வாங்க தெய்வ பயம் எல்லாம் போயிடுறான், கடவுள் இல்லைன்னு சொல்கிறான்.
ஆனால் இந்த தம்பி சொன்னாராம், இல்லை சார், அவருக்கு கண்ணை மறைக்க முடியாது, நான் அவருக்கு பயப்படுறேன் அப்படின்னு சொன்னாராம். இதை பார்த்து பாராட்டி அவருக்கு அவர் இவ்வளவு நம்ம நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன், ஏழை மனுஷன், படிப்பறிவு இல்லாத மனுஷன், இப்படி உண்மையான மனுஷன், வேலையில் உண்மையாக இருக்கிறானே என்று அவனை பாராட்டி அவனுக்கு பயங்கரமாக விசேஷம் எல்லாம் பண்ணாங்களாம். இதில் நியூஸ் எல்லாம் போயிடுச்சு, டிவியில் பேப்பர்ஸில் எல்லாம் பயங்கரமாக நியூஸ். இவன் யாருன்னு பார்த்தா பக்கத்து நாட்டிலேருந்து இங்கே வேலைக்கு வந்தவன். ஹிந்தி மக்கள்லாம் குஜராத்திலேருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்த மாதிரி இவன் இன்னொரு பக்கத்து நாட்டிலேருந்து இங்கே வந்தான். இந்த பக்கத்து நாட்டு அரசர் பார்த்தார், ராஜா அந்த தலைவர் பார்த்தார், ஐயோ நம்ம தேசத்து பையன் அந்த தேசத்தில் போய் இவ்வளவு நல்ல பேர் எடுத்திருக்கானே, அவன் நம்ம நாட்டுக்கு வரணும், நம்ம நாட்டுக்கு நல்ல பேர் வரணும்னு சொல்லி அவனுக்கு இன்னும் அதை விட அதிகமாக பணம் கொடுத்து தான் ஊருக்கு கொண்டு வந்துட்டாங்களாம். சாதாரணத்தில் கொஞ்சம் அந்த அவன் நினச்சிருக்கலாம், அவர் உண்மைதான், 1000கணக்கான ஆடுகளில் ஒரு ஆடு கொடுத்துட்டா யாருக்கு தெரியும், ஏதோ பொய் சொல்லி இருக்கலாம் கொடுத்துட்டு. ஆனால் அந்த படிப்பறிவில்லாத அந்த தம்பி, சின்ன தம்பி உண்மையாக இருந்ததுனால எங்கே உயர்வு, அந்த அவன் இருந்த பட்டணத்திலையும் உயர்வு, அவன் சொந்த தேசத்தை கொண்டு போய் அவனை பயங்கரமாக உயர்வான நிலைமைக்கு வச்சாங்களாம். கரங்களை தட்டி அல்லேலூயா. அப்படிப்பட்ட நபர்களை கர்த்தர் இங்கே வைத்திருக்கிறார். கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்கிறவங்களை அநேகத்தில் அதிகாரியாய், மேன்மையாய், உயர்வாய் கர்த்தர் வைக்க போகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆகவே நீங்கள் இந்த நாட்களில் அதுதான் கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்க, எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் கர்த்தருக்காக செய்யுங்கள். ஆமென். ஆமாம், நம்மகிட்ட ஒரு டிரைவர் இருந்தார். அந்த டிரைவர்லாம் என்னென்னலாம், ஆனால் டிரைவர்லாம் இருக்கீங்க, சாரி, உங்களை எல்லாரையும் அப்படி சொல்லிடக்கூடாது. டாக்டர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற டாக்டர்களும் இருக்கிறாங்க, ஆண்டவருக்கு பயப்படுகிற போலீஸ்காரர்களும் இன்னைக்கு அதிகாரிகள் இருக்கிறாங்க, ஆண்டவருக்கு பயப்படுகிற கலெக்டர்களும் இருக்கிறாங்க, தேச தலைவர்களும் இருக்கிறாங்க. அதனால் நான் சொல்லும்போது நீங்கள் டிரைவராக இருக்கலாம், உங்களை நான் குறைச்சி சொல்கிறேன்னு யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம். என்கிட்ட ஒரு டிரைவர் இருந்தார். அவர் ஒரு இடத்துல தான் பெட்ரோல் அடிப்பார். ஆனால் எனக்கு என்ன சொல்கிறது, பாஸ்டர் அங்கே தான் கரெக்டாக இருக்கும், கலப்படம் இருக்காது அப்படின்னு நமக்கு ஒன்றும் தெரியாது. நமக்கு என்ன பிரசங்கம் பண்ணணும், சர்ச்சு நடத்தணும், அவ்வளோதான் தெரியும். அவர் அப்படி டிரைவர் அப்படி நினச்சிக்கிட்டார். லைவ் போயிட்டு பார்க்கட்டும், இங்கே தான் ஒர்க் ஷாப்புக்கு, இந்த இடத்துக்கு தான் போகணும். இங்கே திருப்பூரில் எத்தனையோ ஒர்க் ஷாப் இருக்குது, கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போவார். இந்த ஒர்க் ஷாப்புக்கு தான் பாஸ்டர் உண்மையாக வேலை செய்வாங்க, பார்ட்ஸ் எல்லாம் திருட மாட்டாங்க. சந்தோஷம், இவன் ஆண்டோடைய பிள்ளை, இவர் நம்பி போகிறோம். அந்த ஒர்க் ஷாப்பில் நான் நின்றுட்டுருக்கேன். பக்கத்தில் இருக்கிற டிரைவர், இன்னொரு கார் டிரைவர் வந்து, நீங்கள் பாஸ்டரா, ப்ரைஸ் எல்லாம் அப்படின்றார். நான் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன். ஆமாம் சொன்னேன். அவர் சொல்கிறார், நான் ஐபிஐ சர்ச் பிலீவர், என்னுடைய ஓனருக்கு 5 கார் இருக்குது, 5 கார் இங்கே தான் கொண்டு வருவேன். ஒவ்வொரு காரும் சர்வீஸ் பண்ணிட்டா பில் போடும்போது 10,000 போடுவாங்க. அதில் பில் 10,000 இருக்கும், ஆனால் எனக்கு தனியாக 2,000 கொடுப்பாங்க. ஒரு காருக்கு 2,000 தனியாக கொடுப்பாங்க. அதுக்கு தான் நாங்கள் இங்கே வரோம். இப்போ எங்கள் டிரைவர் ஏன் கூட்டிகிட்டு போனார்னு தெரிஞ்சிருச்சு. பரமானந்தம் ஒரு பேக்குன்னு நினச்சிருந்தார் இந்த டிரைவர், ஏமாற்ற முடியாதுன்னு நினச்சிருந்தார். கர்த்தர் காட்டுறார். அவர் அந்த டிரைவர் சொல்கிறார், விசுவாசி, ஐபிஐ விசுவாசி சொல்கிறார், பாஸ்டர் இந்த காரெல்லாம் இங்கே தான் கொண்டு வரேன், எல்லாம் விலை உயர்ந்த கார், ஆனால் எனக்குன்னு மாதம் ஆனால் என் சம்பளத்தை விட டபுளாக ஒரு தொகை இந்த ஒர்க் ஷாப்காரன் எனக்கு கொடுப்பான். நான் இன்னைக்கு வரைக்கும் அதை கை நீட்டி வாங்கலை. அந்த காசை போட்டு இன்னும் சிறப்பாக செய்ப்பான்னு தான் சொல்லியிருக்கேன். நம்ம டிரைவர் கேட்குறார். இப்படி திரும்பி பார்த்தேன், செத்தா மூஞ்சி அப்படியும் உள்ளே வச்சுட்டு தான் இருந்தேன். உடனே நீ இப்படி பண்ணுறியா, போடா வெளியேன்னு சொல்ல. அவரையும் நான் 4 வருஷமாக உள்ளே தான் வச்சுருந்தேன். எங்கள் இறுதியும் அப்படி
ஆண்டவர் அப்படி தானே வச்சிருந்தாரு. 10, 12, ஒன்று போயிடுச்சு. 11 வச்சு 11 சொன்னால் நேரம் பத்தாது. டைம் கரெக்ட் டைமா? கரெக்ட் டைமா? சரியா? 11 பா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆவி வச்சில பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார். அதுகளை வச்சு சமாளித்தார். நான் நினைக்கிறேன் இந்த 12 சமாளிக்கலாம், ஆனால் 12,000 பேரை சமாளிக்க முடியாது. ஆனால் இயேசு இந்த 12களையும் வச்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆவி, ஒவ்வொரு கிரியை, ஒவ்வொரு மாதிரி. இந்த பேதுரு சாம்பாஸ் அவங்க சொல்லும்போது அது எனக்கு அந்த ஞாபகத்தை கற்றுப்பார். ஒரு பிரசங்கத்தில் நாங்கள் ஊழியர்கள் அனுபவத்தில் பார்க்கிறோம். ஒரு பிரசங்கத்தில் ஒரு இன்றைக்கி இங்கே 300 பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க, ஒரு 30 பேர் தான் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுப்பாங்க. சிலர் அப்படி வந்து வர கடவோம், உட்கார கடவோம், போக கடவோம், அப்படி சிலர் இருப்பாங்க. அந்த 30 பேரில் நீங்களா இருக்கட்டும். ஆமே. 30 பேர் தான் ஒரு சுகத்தை பெற்று செல்வார்கள். மீதி 300 பேர் எங்கே, 30 பேர் எங்கே? இப்படி கணக்கு போட்டுங்க. அந்த 3000 பேர் என்று வந்து ரட்சிக்கப்பட்டார்கள் என்றால் அப்போ அந்த கூட்டத்துக்கு எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள்? 10,000 பேர் வந்திருப்பாங்க. உண்மை அதுதான். எப்போ யோசனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? பேதுரு பிரசங்கிக்கும் போது 10,000 பேர் வந்திருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய அற்புதம் நடந்திருக்கு. முடவன் எழுந்து நடக்கிறான். ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் புகழும் கனமும் மரியாதையும் பயங்கரமாக வந்துருச்சு பேதுருக்கு. யோவானையும் பேதுருவையும் தூக்கி கொண்டாடலான்ட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த இடத்தை விட்டுட்டு கத்து, என்ன இப்படி செய்றீங்க? இந்த அற்புதம் எப்படி நடந்துச்சு தெரியுமா? நீங்கள் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தீர்கள், அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், அவருடைய நாமத்தினால் இந்த அற்புதம் நடந்திருக்கிறது. மகிமை அங்கே போயிடுச்சு. மகிமை இங்கே எடுத்துக்கல, மகிமை அங்கே போயிடுச்சு. அல்லேலூயா. 10,000 பேரில் 3,000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்னொரு இடத்துல 5,000 பேர் சொல்லியிருக்கு. அப்போனா நான் அந்த இடத்துல கண்டிப்பாக 50,000 பேர் வந்திருப்பாங்க. அதுதாங்க உண்மை. என்ன சொல்ல வரேன்னா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, சில காரியங்கள் கர்த்தர் உங்கள் மூலமாய் செய்ய போகிறார். அந்த நேரத்தில் புகழ் வரும், உங்களுக்கு மகிமை வரும், வாழ்த்துக்கள் வரும். அந்த கிரீடியட்டெல்லாம் ஆண்டவருக்கு போயிடணும். எத்தனை பேர் ஆமை சொல்றீங்க? கானாவூர் கல்யாணம் பயங்கரமாக நடந்துச்சு, அற்புதம் நடந்துருச்சு. உடனே கல்யாணத்துக்கு கூட்டு வீட்டுக்குள்ள ஒரே பரபரப்பு, ஒரே சந்தோஷம். இயேசுதான் இதை செய்தார், எல்லாம் இயேசுதான் 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 கத்திட்டு இருக்கிறாங்க. அவரை தலையில தூக்கி கொண்டாடணும்னு பார்க்குறாங்க, ஒரு பெரிய செலிப்ரேட் பண்ணணும்னு இருந்திருக்கிற நேரத்தில். ஆனாலும் ஆண்டவர் சைலண்டாக அந்த இடத்துட்டு போயிட்டார். அவருக்கு தெரியும், அற்புதம் செய்தாலும் மகிமை யாருக்கு போகணும்? பிதாவுக்கு போயிடணும். எனக்கு வரக்கூடாதுன்னு அவருடைய வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் இணைத்து கொள்வாராக. எத்தனை பேர் ஆமை சொல்றீங்க? லாசருவை உயிரோடு எழுப்பினார். எழுப்பின உடனே அந்த தேசம் அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. எல்லாரும் ஏசப்பாவை தொட்டு கும்பிடலாம், வந்து கட்டி பிடிக்கலான் இருக்க நேரத்தில் யவீரு மகளை உயிரோடு எழுப்பின உடனே அங்கே எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய விழா வைக்கணும்னு நினைச்சிருந்தாங்க. ஸ்தோத்திரம். யாரிடத்துலையும் சொல்லாதீங்கன்ட்டு அமைதியாக போயிட்டார். நம்மளா இருந்தா, இந்த பரமானந்தமா இருந்தா ஒரு வால் போஸ்ட் ஒட்டுப்பா, படம் போட்டு ஒட்டுப்பா, டிவியில எல்லாம் என் சாட்சியை போடுப்பான்னு சொல்லியிருப்பேன். ஆனால் ஆண்டவர் பாருங்க, மகிமை யாருக்கு போகணும்? உங்களிடம் சிலர் வந்து இப்படி ஒரு காரியம் நடந்திருக்கிறது, நீங்கள் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, கர்த்தர் சுகமாக்கி இருப்பார், ரட்சிக்கப்பட்டு இருப்பாங்க. ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் என்னங்க சிஸ்டர் இவ்வளோ இந்த வீட்டை அழகாக கட்டி முடிச்சிருக்கிறீங்க, எப்படி அப்படின்னா மகிமை எங்கே போனோம்? எங்கனால இல்லைங்க, அவருடைய கிருபை. சத்தமாக சொல்லுங்க, எங்கனால இல்லை. ஹோட்டல் விதவிதமான சாப்பாடு எப்படி செய்றீங்க? ஆச்சரியமா இருக்கே, எப்படி செய்றீங்க? அவருடைய கிருபையில. அப்படி போய் மகிமை அங்க போயிடணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வயசுல என்னமா வேலைக்கு போறீங்க? எப்படி? நாங்களும் தான் சின்ன வயசு, எங்கனால போக முடியல, நீங்க எப்படி இப்படி இப்படி போறீங்க? எப்படி? அது திங்கிறன்ல அப்படி இருக்கிறேன், அப்படி அந்த காலத்து தீனியில் இப்படி இருக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது.
கர்த்தருடைய கிருபையில. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தேவநாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே ஆண்டவரால் தான் நடந்தது, அவர் மூலமா தான் இந்த ஆசீர்வாதம் கிடைச்சது அப்படி சொல்லி பழகிக்கணும். ஆமென். இந்த ட்ரெஸ் எப்படி கிடைச்சது? ஆண்டவர் எங்களுக்கு வாங்கி தந்தார். மகிமை அங்க போயிடணும், அப்பாவுக்கு போயிடக்கூடாது. கோவச்சாலும் பரவாயில்ல, அப்பா அல்லேலூயா. மகிமை அங்க போயிடணும். பாஸ்டருக்கு மகிமை போகக்கூடாது. ஊழியரை தலையில தூக்கி வைக்கக்கூடாது. கர்த்தரை உயர்த்துங்க. அல்லேலூயா. அவராக தான் எல்லாம், என்னால் ஒன்றும் இல்லைங்க. அவர் தான் செய்ய பலன் தருகிறார். பாருங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவர் சில நேரத்தில் நம்மளை முன்னாடி நிறுத்தி நம்மளை பயன்படுத்துகிறார். நிறுத்தி பயன்படுத்திட்டு அற்புதம் செய்ய வைக்கிறாரு. அவர் பின்னாடி போய் மறைஞ்சுக்கிறார். ஒளிஞ்சு விளையாட்டு தெரியுமா? அப்படி நினச்சிங்க. அவர் நின்று அற்புதம் பயன்படுத்துகிறார், நம்மளை பண்ணிக்கிட்டு அவர் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இப்போ ஜனங்க என்ன பார்க்குறாங்க? இவர் தான் செஞ்சாருன்னு. இல்லை இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? இந்த அற்புதம் நடந்த உடனே நம்ம பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கணும். இயேசுவை முன்னாடி நிறுத்திடணும். சொல்லுங்க, நம்ம எங்கே போய் ஒளிஞ்சுக்கணும்? இயேசுவை முன்னாடி நிறுத்திடணும். நான் சில பெரிய மீட்டிங்கில் பார்த்துருக்கேன். நல்ல வல்லமையாக பாடுவாங்க, பிரசங்கிப்பா, அற்புதம் நடக்கும். கடைசியில் அந்த பாசிக்கிட்ட நான் போகலான்னு ஆசையாக ஸ்டேஜுக்கு போகலான்ட்டு கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். கண்ணை திறந்து அவரை காணாம போயிடுவாங்க. காரில் தூக்கி போயிடுவாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் லிஸ்திராமா என்னமோ ஒரு லிஸ்திரா, அவரில் போய் அங்கே ஊழியம் செய்கிறார். அங்கே ஒரு முடவை எழுந்து நடக்கிறான். உடனே பர்னபாவுக்கும் இந்த பவுலுக்கும் ஸ்தோத்திரம் மாலை போட மாலையெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டாங்க. பூமாலை, மரியாதை செலுத்த, எருதுகள் பலி செலுத்த. என்ன சொல்றாங்க? கடவுள் வந்துட்டார். என்னவா? பவுலை பார்த்து நம்மள சில கிராமத்துக்கு போனால் இயேசு வந்துட்டாருங்கிறாங்க. எனக்கு தாடியம் இல்லை, ஒன்றும் இல்லை. இயேசு வந்துட்டார், இயேசு வந்துட்டார்னு பிள்ளைகள்லாம் ஓடி வரும். அந்த மாதிரி இந்த பவுலை பார்த்த உடனே, அற்புதத்தை பார்த்த உடனே கடவுள் வந்துட்டார் அப்படின்னு எல்லாரும் சந்தோஷப்படுற நேரத்தில் இப்போ பர்னபா பார்த்து, ஏப்பா நம்ம இங்கேயே இருந்துருவோம், இந்த ஊரில் என்ன பாராட்டு, என்ன விழா, கெடா வெட்டு தான் இன்னைக்கு அப்படின்னு சொல்ல. அதை பார்த்தோன்னே சட்டை கிழிச்சுக்கிட்டு, ஆண்டவருக்கு தான் அந்த மகிமை. ஒரு மனுஷன் இருக்கிறான், உலக சரித்திரத்தில் பேர் பெற்றவன், உலக சாதனையில் இடம் பெற்றிருக்கிற இடம் தொங்கும் தோட்டம், நேபுகாத் நேச்சார். அவனுடைய ட்ரெஸ் என்ன, அவனுடைய கிரீடம் என்ன, அவனுடைய சிங்காசனம் என்ன அழகு. அங்கே இருக்க வேண்டிய ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை தான் எடுத்துக்கிட்டதுனால கீழே மாட்டை போல புல்லமைந்தான். மாட்டு தொழுவான். என்ன நாற்றம், என்ன அசிங்கம். எங்கே இருக்க வேண்டிய மனுஷன். தெய்வ பிள்ளையே, கடந்த நாட்டில் நீங்கள் எங்கே இருக்கணும், எங்கே வச்சிடணும்னு ஆசைப்பட்டான சில மகிமை நீங்கள் எடுத்ததுனால, சில மகிமையை கத்தருக்கு கொடுக்காததுனால கீழே தள்ளிட்டார். பிஸ்னஸ் முடங்கி போயிடுச்சு, குடும்பம் முடங்கி போயிடுச்சு, எல்லாம் டவுன், எல்லாம் டவுன், சரீரம் வீக் ஆயிடுச்சு. இன்றைக்கு அதை உணர்ந்து ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை செலுத்துவோம். நம்ம படிச்சிருக்கோம் தொங்கும் தோட்டம். என்ன தோட்டம்? எங்க பார்த்துருக்கீங்களா? கீழே இருக்கிற தோட்டத்தை பார்த்துருக்குறோம். தொங்குதான் தோட்டம், தொங்கும் தோட்டம். ஆனால் இப்போதான் கொஞ்ச காலமாக தான் எனக்கு தெரியும், அந்த தண்ணி கீழே இருக்கிறத மேலே கொண்டு போகிறதுக்கு மோட்டரை கண்டுபிடிச்சிருக்கான். ஆனால் அந்த காலத்திலேயே தொங்கும் தோட்டம் தண்ணி மேலே போயிருக்கு. அது உலக சாதனையிலேயே பெரிய சாதனை. அதை பார்த்துட்டு உடனே, அப்பா நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா, அந்த அப்படி மகிமை தனக்குன்னு எடுத்ததுனால கீழே தள்ளினார். இந்த நாளில் அந்த மகிமை ஒன்று நமக்கு வரக்கூடாது. கர்த்தருக்கே அல்லேலூயா. இயேசு அப்படிதான் வாழ்ந்தார். பிதாவுக்கு மகிமை. நீங்களும் நான் எப்படி வாழ போறோம்? இயேசுவுக்கு மகிமையாய் நம்மை ஒப்பு கொடுக்க போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? அல்லேலூயா. தேவநாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எரேமியால வாசிக்கிறோம், ஞானிகள் தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமசாலிகள் தங்கள் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஓ ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யவான்கள் ஐஸ்வர்யத்தை குறித்து பெருமை பாராட்டி, இதையெல்லாம் பூமியிலே ஒருவர் கொடுத்திருக்கிறார், அவர் ஆண்டவர். ஆமே. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம், எல்லாரும் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம்.
ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு இடைப்பட்டதுக்காக நன்றி சொல்லி பாசமா ஜெபம் பண்ணுவாங்க. அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவரே ஆராதனை முடிவு நேரத்திற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு எங்களை கொண்டு வந்து உம்மை மகிமைப்படுத்த உயர்த்த நீர் செய்த நன்மைகளை ஆலயத்திலே நின்று நாங்கள் நினைத்து உம்மை துதிக்க கிருபை தந்தீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோடு பேசின உம்முடைய வார்த்தைக்காக நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எதை செய்தாலும் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக செய்ய ஆவியானவர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க, எங்களை பலப்படுத்துங்கப்பா. இதுவரைக்கும் நாங்கள் அப்படி செய்யாமல் இருந்தால் தயவாக மன்னித்து ஆண்டவரே. உம்மையே எப்பொழுதும் நாங்கள் எதை செய்தாலும் மகிமைப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு கற்றுத்தந்த பாடங்களுக்காய் நன்றி தகப்பனே. இயேசுவை போல இந்த உலகத்தில் வாழ ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, எமக்கு நன்றி அப்பா. உம்முடைய சாயலாக எங்களை உருவாக்கி வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. எமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நமது பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக, நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, எல்லாவற்றுக்காக உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீரே தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் தந்த காணிக்கை தசம பாகங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, உமக்காக மனப்பூர்வமாய் கொடுத்திருக்கிறார்கள். அதற்குரிய பிரதிபலனை கர்த்தர் அவர்களுக்கு தந்து அவர்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொன்ன ஆண்டவர் செய்கிற கையின் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுதும் உங்க பிரசன்னம் கூட இருந்து நடத்திட்டோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. பலவீன சோர்வுகள் எல்லாம் மாற்றுங்க, ஒரு புதிய பலத்தால் இடை கட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தையின்படியே ஆண்டவரே எங்களை பலப்படுத்துவீராக ராஜா, திடப்படுத்துவீராக. உமக்காக நாங்கள் வாழ பிரகாசிக்க கிருபை கொடுப்பீராக. எல்லா கணத்தையும் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்தி வாழ்வதற்கு எங்களுக்கு நீர் கிருபை தந்ததற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், படிக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி, குழந்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுவீராக. கொண்டு வந்து ஆண்டு சுகமாய் கொண்டு வந்தீங்க, சுகமாய் எங்களை கொண்டு போங்கப்பா. நமது கரத்தில் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். அடுத்த வாரம் வரும்போது அநேக சாட்சிகளை கொண்டு வர கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. எங்கள் சபையை சார்ந்த சரோஜமா அவருடைய கணவனாருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருக்கு நல்ல சுகத்தை தாரும் ஆண்டவரே, அவருக்கு ஜீவனை தாரும் ஆண்டவரே. அந்த குடும்பத்தை இன்னும் சாட்சியாக நிறுத்துங்கப்பா ஆண்டவரே. மரண தருவாயில் இருக்கிற ஆண்டவர் குடும்பத்தில் எத்தனையோ முறை அப்படி சென்றார்கள், ஆனாலும் ஜீவனை தந்து நடத்தின ஆண்டவர் இந்த முறையும் கர்த்தர் அவர் சரீரத்திலே அற்புதங்களை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம், அற்புதங்களை செய்ய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமது கரம் அவரை தொடுகிறதற்காய் நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அதே போல ஷீபாஜிற்காக ஜெபிக்கிறோம். அவங்களுடைய தாயாரை இழந்து ஆண்டவரே கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆறுதல் படுத்தும், தைரியப்படுத்தும் ஆண்டவரே. அவர்களை சுகமாய் கொண்டு வாரும் ஆண்டவரே. எல்லார் மேலும் உடைய விசேஷித்த பாதுகாப்பை நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் முழுதும் போக்கிலும் வரத்திலும் செய்கின்ற வேலைகளில் குடும்பத்திலும் எல்லாவற்றிலும் நீர் மகிமைப்படுவீராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், கர்த்தரை மகிமைப்படுத்த தங்களை அர்ப்பணித்த ஒவ்வொருவரோடு சதா காலமும் நிலைத்திருப்பதாக. God bless you. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் நன்றி.